வணக்கம். பாரதி ஒரு முறை தன்னுடைய வார்த்தையில் சொல்கிற போது, உலகையே ஒரு காலத்தில் இந்தியா ஆளும், இது உண்மை என்பதைப் போல ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். உலகத்தையே ஆளுகின்ற தன்மை இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கிறார். ஒரு கவிஞர் பாவம் கற்பனை பண்ணி ஏதோ சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய கனவுகள், பல கவிதைகள் இன்றைக்கு நிஜமாகி வருகின்றன. இப்போ சமீபத்தில் கூட காசியில், வாரணாசியில் பேசுகிற போது நம்முடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பாரதியினுடைய வரியை எடுத்து சொல்கிறார். காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் அப்படிங்கிற பாரதியினுடைய வரியை, காசியில் இருந்தவர் இல்லையா பாரதி, அந்த வரியை எடுத்து சொல்கிறார். இப்போ அவர் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கருவிகளையும் அவர் சொல்லியிருக்காருன்னு நம்ம வச்சுக்கலாம். அது நனவாயிருச்சா இல்லையா? கவிஞன் கண்ட கனவு நனவாகும். சரி, இப்போ உலகத்தையே நம்மால் ஆள முடியுமா அப்படின்னா, அதுக்கான சின்ன சின்ன வெளிச்ச கீற்றுகள் நமக்கு தெரியுது. எப்படி? அமெரிக்கா உலகத்திலேயே பெரிய நாடாகவும் பெரிய அண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. இந்த நாட்டினுடைய உயர் பதவிகள் எல்லாவற்றிலையுமே நம்மவர்கள் இருக்காங்க, இந்தியர்கள். குறிப்பாக துணை ஜனாதிபதியாக இருக்கின்ற பெண்மணியாகிய கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். இது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதே போல் தொழில்துறையில் முன்னேறி இருப்பவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிற போது, இன்றைக்கி அதிகமாக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்பவர் யாருன்னு கேட்டால், ராஜஸ்தானை சேர்ந்த பராக் அகர்வால் அவர்கள். அவர் ட்விட்டர் அதனுடைய நிறுவனத்தினுடைய சிஇஓவாக பதவியேற்றிருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தருது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அங்கே இருக்காங்க. யார் இருக்கா? இந்திரா நூயி பெப்சியில் இருந்தாங்க, நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் கூகுள் நிறுவனத்துடைய தலைமை அதிகாரியாக சிஇஓவாக இருப்பவர் சுந்தர் பிச்சை அவர்கள். அதே போல் பில்கேட்ஸ் இருந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட்வேரினுடைய சிஇஓவாக இருப்பவர் யாருன்னு கேட்டால், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சத்யநாதல்லை. இதே போல் அரவிந்த் கிருஷ்ணா அவர்கள் ஐபிஎம்னுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கிறார். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், இவர்களெல்லாம் தங்களுடைய முயற்சியால், இவருடைய பள்ளி படிப்பு இதெல்லாம் எங்கே இருந்திருக்கணும்? பல பேர் சொல்கிறாங்க, நாங்கள் சென்னை, நாங்கள் இந்தியாவினுடைய இந்த பகுதி ஆந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பள்ளி படிப்பை இங்கே முடிச்சுட்டு உயர்கல்விக்கு அங்கே போன இடத்துல இவர்கள் கல்வியை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு அந்த ஆய்வில் ஈடுபட்டு பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அப்படி சாதனைகள் பண்ணுற போது அந்த நிறுவனம் அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. ஹிந்து பத்திரிகையில் ஜிஆர் கோபிநாத் அப்படிங்கிறவர் இந்த கட்டுரையை பற்றி எழுதியிருக்கிறார். எப்படி அமெரிக்காவில் நம்முடையவர்கள் பெரிய நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவலையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியர்கள் இந்தியாவில் ஏன் பிரகாசிப்பதில்லை அப்படின்னு ஒரு கேள்வியோடு அந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறார். இதில் அதுக்கு ஒரு தர விளக்கமும் நம்மளை சிந்திக்க வைக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சீனாவை எடுத்து பார்த்திங்கன்னா, சீனாவை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போன பெருமக்கள் எல்லாருமே அமெரிக்காவில் போயோ, ஜப்பானில் போயோ, ஜெர்மனியில் போயோ சாதிக்கலை. அவங்க சீனாவிலேயே சாதிச்சிருக்காங்க. உதாரணமாக அலிபாபா நிறுவனத்தினுடைய ஜக்மா என்கின்ற அவர் அங்கேயே பிறந்து, அங்கேயே வளர்ந்து, அங்கேயே சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதே போல் பல சீன பெருமக்கள் சீனாவை முன்னுக்கு கொண்டு வரலே அவங்க காரணமாக இருக்காங்க. நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கே, காரணம் என்ன அப்படின்னு அவர் கவலைப்பட்டிருக்காரு. நம்மவர்கள் இங்கேயும் சாதிக்க முடியும், அங்கேயும் சாதிக்க முடியும். ஒரு காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நாட்டினுடைய பெரும் முயற்சியை எடுத்து பார்த்தோம்னா, இத்தகைய பெருமக்களை எல்லாம் நம்முடைய இந்தியாவுக்கு வழிகாட்ட சொல்லி நாம் அழைச்சிட்டு வந்தோம்னா எத்தனையோ சாதனைகள் வரும். நம்மவர்கள் திறமையானவர்கள் தாங்க. அந்த திறமையானவர்களை நாம் அங்கீகரிக்க தொடங்கினால் நாம் உலகத்தினுடைய சிகரத்தை தொட்டுவிடலாம். அதற்கான காலங்கள் நிச்சயமாக கைகூடும் என்பது நமக்கு நினைவில் இருக்கிறது. நாம் அடிக்கடி பள்ளியில் பேசுகிறப்பையோ அல்லது தன்னம்பிக்கை பேச்சில் பேசுகிறப்பையோ ஒன்று சொல்லுவேன். எப்படின்னா, முதல் மதிப்பெண் பெறுங்கள், தங்க மெடல் வாங்குங்கள், படித்து கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பு கிடைத்தால் சென்று வாருங்கள். இவையெல்லாம் உங்களுடைய வெற்றிகள் தான், உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய வெற்றிகள் தான். ஆனால் அதற்கு அப்பால் ஒன்று இருக்கிறது. நீங்கள் எதாவது கண்டுபிடியுங்கள், நீங்கள் நோபல் பரிசு வாங்குங்கள்,
உங்களை நோபல் பரிசு வாங்குவதற்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இது நான் அடிக்கடி பேசுகிற பேச்சு. ஏனென்றால் நாம் நோபல் பரிசு பெற்று வெகு காலமாகிவிட்டது. சர் சி வி ராமன் குடும்பத்தில் 2 பேர் பெற்றார்கள். அதேபோல் தாகூர் அவர்கள் பெற்றார். பொருளாதாரத்துறையில் இந்தியர் ஒருவர் பெற்றார். என்றாலும் கூட இவையெல்லாம் காலம் கடந்து விட்டன. இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய மாணவ செல்வங்கள் எந்த துறையில் முன்னேறி சாதித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்களை ஒலிம்பிக் கனவிலும் நோபல் பரிசு கனவிலும் நாம் ஈடுபடுத்தினால் நிச்சயமாக அவர்கள் வென்று காட்டுவார்கள். கனவுகள் மெய்ப்படும், இது உறுதி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.